சட்டவிரோதமாக தங்கியிருந்ததாக கூறி அமெரிக்காவிலிருந்து திருப்பி அனுப்பப்பட்ட இந்தியர்களுக்கு கைவிலங்கு போடப்பட்டதாக சர்ச்சை. வெளியுறவுத்துறை விளக்கமளிக்க வலியுறுத்தி நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் எதிர்க்கட்சிகள் முழக்கம். அவைகள் அடுத்தடுத்து ஒத்திவைப்பு. தங்கம் விலையில் இன்று உயர்வு. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 200 ரூபாய் உயர்ந்து 63,440 ரூபாய்க்கு விற்பனை. ஒரு கிராம் தங்கத்தின் விலை 8,000 ரூபாய் நெருங்கியது. சென்னையில் 1 கிராம் ஆபரண தங்கம் 25 ரூபாய் உயர்ந்து 7,930 ரூபாய்க்கு விற்பனை. தொடர்ந்து ஏறுமுகத்தில் தங்கம் விலை. கடந்த 10 நாட்களில் ஒரு சவரன் தங்கம் 3,360 ரூபாய் உயர்வு. யுஜிசி வரைவு அறிக்கைக்கு எதிராக டெல்லி ஜந்தர் மந்திரில் திமுக மாணவர் அணி ஆர்ப்பாட்டம். திமுக, காங்கிரஸ், மதிமுக உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்த எம்பிக்கள் பங்கேற்று மத்திய அரசுக்கு எதிராக முழக்கம். யுஜிசி வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, டாக்டர் கலைஞர் வாழ்கவே, டாக்டர் கலைஞர் வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே. தமிழ்நாடு stands strong, our CM stands strong, our CM stands strong, our leader stands strong. டெல்லியில் திமுக நடத்தி வரும் ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி பங்கேற்பு. கல்வியை RSS மயமாக மாற்றுவதற்கு மத்திய அரசு முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு. மசோதாக்கள் மீது முடிவெடுக்காமல் கிடப்பில் போட்டுவிட்டு ஆளுநர்கள் மௌனமாக இருக்கலாமா? ஆளுநருக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் கேள்வி. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே அரசு பள்ளி ஆசிரியர்களால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சிறுமிக்கு மருத்துவமனையில் அளிக்கப்பட்ட சிகிச்சை என்ன? கர்ப்பம் தரித்ததாகவும் கருக்கலைப்பு செய்ததாகவும் வெளியான தகவலை ஆட்சியர் மறுத்த நிலையில் எதற்காக சிகிச்சை அளிக்கப்பட்டது என்பது குறித்து விசாரிக்க திட்டம். அரசு பள்ளி ஆசிரியர்களால் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து அதிமுக போராட்டம் அறிவிப்பு. கட்சியின் ஒருங்கிணைந்த கிருஷ்ணகிரி மாவட்டங்களின் சார்பில் 8ஆம் தேதி முதல் காலை 10 மணிக்கு பேருந்து நிலையம் அருகே ஆர்ப்பாட்டம். திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி அருகே கட்டுப்பாட்டை இழந்த தனியார் பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்து கோர விபத்து. கல்லூரி மாணவர்கள் 2 உயிரிழப்பு, 21 பேர் படுகாயம் அடைந்ததால் பெருந்துறை மருத்துவமனையில் அனுமதி. திருப்பூர் பேருந்து விபத்துக்கு அதிக அளவில் பயணிகளை ஏற்றி சென்றதே காரணம் என குற்றச்சாட்டு. கண்டெய்னரை முந்த முயன்ற போது கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 4 பேருக்கு கைகள் துண்டான சோகம். பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் கைதான ஞானசேகரனுக்கு குரல் பரிசோதனை. நீதிமன்ற அனுமதியை அடுத்து தடயவியல் அலுவலகத்தில் ஆஜர். ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் ஆகியும் பயிர்க்கடனை தள்ளுபடி செய்யாமல் விவசாயிகளை வஞ்சிப்பதாக அரசுக்கு அண்ணாமலை கண்டனம். தேர்தலின் போது பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்த சிறு குறு விவசாயிகளை வஞ்சிப்பதுதான் திமுகவின் நோக்கமா என்றும் கேள்வி. ராமநாதபுரத்தை அடுத்த அழகன்குளத்தில் டாஸ்மாக் கடைக்கு எதிராக பொதுமக்கள் போராட்டம்.
போராடுவதற்காக திரண்டு வந்தவர்களை பாதியில் நிறுத்தி குண்டுக்கட்டாக கைது செய்த போலீசார். புதுக்கோட்டையில் கடற்கரை பகுதியில் இருந்தபடியே விசைப்படகு மீனவர்கள் மீன் பிடிப்பதற்கு நாட்டுப்படகு மீனவர்கள் எதிர்ப்பு. மீன்வளத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி புதுக்குடி சாலையில் நாட்டுப்படகு மீனவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. சென்னையில் கட்டுக்கட்டாக பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் பறிமுதல். 28 லட்சம் ரூபாயை கைப்பற்றி 2 பேரை கைது செய்த போலீசார். ஸ்ரீபெரும்புதூர் சாம்சங் நிறுவனத்தில் 2வது நாளாக ஊழியர்கள் உள்ளிருப்பு போராட்டம். தொழிற்சங்க நிர்வாகிகளை சஸ்பெண்ட் செய்ததற்கு எதிர்ப்பு. வெளியானது நடிகர் அஜித்தின் விடாமுயற்சி திரைப்படம். தமிழகம் முழுவதும் ரசிகர்கள் உற்சாக கொண்டாட்டம். சென்னை அம்பத்தூரில் கள்ளச்சந்தையில் பீர் வாங்கி வந்து அஜித் கட் அவுட்டிற்கு அபிஷேகம் செய்த ரசிகர்கள். புதுக்கோட்டையிலும் அஜித் கட் அவுட்டிற்கு ரசிகர்கள் பீரால் அபிஷேகம். குரோம்பேட்டை வெற்றி திரையரங்கில் விடாமுயற்சி படம் பார்க்க வந்த த்ரிஷா. இசையமைப்பாளர் அனிருத்தும் ரசிகர்களுடன் அமர்ந்து படம் பார்க்க வருகை. மதுரையில் சாலையில் பட்டாசு வெடிக்க முயன்ற அஜித் ரசிகர்கள். லேசான தடியடி நடத்தி துரத்திய போலீசார். சென்னை குரோம்பேட்டை திரையரங்கிற்கு வெளியே நோ பார்க்கிங்கில் பைக்குகளை நிறுத்தி சென்ற ரசிகர்கள். 50க்கும் மேற்பட்ட வாகனங்களுக்கு தலா 1000 ரூபாய் அபராதம் விதித்த போலீசார். சென்னை குரோம்பேட்டை வெற்றி திரையரங்கில் பிளாக்கில் டிக்கெட் விற்ற இளைஞர்கள். 2 பேரை கைது செய்து காவல்துறை விசாரணை. சென்னை ரோஹிணி திரையரங்கில் கையில் பட்டாசுகளை வெடித்து ரசிகர்கள் கொண்டாட்டம். தடுத்து நிறுத்திய காவல்துறையினரை முற்றுகையிட்டு வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு. வேலூரில் லாரியின் பின்பக்கம் இருசக்கர வாகனம் மோதி விபத்து. 2 மாணவர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சோகம். மத மோதலை தூண்டும் வகையில் பேசியதாக ஹெச் ராஜா மீது வழக்கு பதிவு. மதுரை சுப்பிரமணியபுரம் போலீசார் நடவடிக்கை.
திருப்பூர் மாவட்டம் பள்ளம்பாளையம் பகுதியில் தனியார் பேருந்து கவிழ்ந்து விபத்து. சம்பவ இடத்திலேயே 2 பேர் உயிரிழந்த சோகம். தை கிருத்திகையை முன்னிட்டு திருத்தணி முருகன் கோவிலில் குவிந்த பக்தர்கள். அரோகரா அரோகரா என பக்தி முழக்கத்துடன் சுவாமி தரிசனம். டெல்லி விமான நிலையத்தில் சுமார் 8 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம் பறிமுதல். 2 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை.